போய் இப்போ என்ன குழம்பு வைக்க போகிறோம்? கருவாட்டு குழம்புக்குண்ணே. கருவாட்டு குழம்பா? ஆமாம் ஆமாம், கருவாட்டு குழம்பு. சரி, ரைட்டு. அரிசி ஊற போட்டிங்களா? இந்த போடுறேன். அரிசி ஊற போட்டுட்ருக்கீங்களா? ஓகே. நான் இப்போ தக்காளி, கத்திரிக்காய், இந்த மிளகாய் இதெல்லாம் நான் கட் பண்ணி தந்துடுறேன். பூண்டெல்லாம் உளிச்சு தந்துடுறேன். சரிங்களா? வெங்காயம் மட்டும் பக்கத்து வண்டியில் போய் வாங்கிட்டு வரீங்களா? தமிழ்நாட்டு வண்டியில் கேட்டு வரீங்களா? போயிட்டு வரேன். சரி, ரைட்டுப்பா. சரி, நான் அதை கும்பலாக இதெல்லாம் எடுத்து அரிஞ்சு வைக்கிறேன். கழுவி அரிஞ்சு வச்சிடுறேன். பூண்டு எடுத்து வச்சுக்கோ, ரெண்டு கட்டி எடுத்து வச்சுக்கோ. வெங்காயம் வாங்கிட்டாப்புல அடிக்குது. அந்த சைடு தமிழ்நாட்டு ஒரு வண்டி நின்றுச்சு, அங்கே வெங்காயம் வாங்கிட்டார் அடிக்குது. ஓகே. எண்ணெய் எப்பவும் போல் ஸ்டார்டிங் எண்ணெய். கடுகு, உங்களை தாங்க ஸ்டார்ட் பண்ணுறது எப்போவுமே எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, இந்த மிளகா, வரமிளகா இருந்தால் வரமிளகா, பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா, இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு தாளிக்கிறது. எப்பவும் போல தான் வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு. இது எங்களுடைய ஒரு பேசிக்கு, இல்லை எல்லாருமே இப்படி தான் செய்வாங்களா என்னங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஏங்கப்பா, டிரைவருங்க, ஆம்பளைங்க, எங்களுடைய ஒரு இது எல்லாரும் இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. லேடிஸ் ஆகட்டும்.
எங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைலில் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டாலும் ருசியாக தான் சாப்பிடுவோம். தண்ணியுமே சிக்கனமாக தான் செலவு பண்ணுவோம். வீட்டில் செலவு பண்ணுற மாதிரி பண்ண மாட்டோம். தண்ணியே என்னப்பா காசு போட்டுலாம் வாங்குறோம். ஆ காசு போட்டுல தண்ணி வாங்குறோம். ஆ 35 ரூபான்னு போட்டு வாங்குறோம் தண்ணிக்கு. வேற பக்கம் தண்ணி பிடிச்சா சளி பிடிச்சது தொண்டை கட்டி நல்லா இருக்க மாட்டேங்குதுல. ஒரு சில இடத்துல தண்ணி டேஸ்ட் இருக்க மாதிரி தாகம் அடங்க மாட்டேங்குது. மெயினா விஷயம் தாகம் அடங்கணும்ல. தாகத்துக்கு தானே தண்ணி குடிக்கிறது. ஆமா. தக்காளி நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கினோடனே கத்திரிக்காயை போட்டு உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே அதை ரெண்டாக வதக்கணும். வதக்கி விட்டு அப்புறம் கருவாடு பொடியெல்லாம் போட்டு புளி தண்ணி கரைச்சி ஊற்றி கருவாடு ஊற வச்சு வச்சப்பா. கருவாடு ஊற வச்சுக்கணும். அது ரொம்ப இல்லை ஊற வச்சோம்னா இதாகிடும். ஃபஸ்ட்டு அரைச்சே ஊற வச்சுக்கணும். சுடுதண்ணியில் அலசணும்லப்பா. இதெல்லாம் அரைச்சிட்டாங்க ஸ்மெல் வரும்பா பச்சை தண்ணி அலசனா. அதுக்கு தான் அந்த சுடுதண்ணியில் அலசணும் கருவாடை. அது அந்த கருவாடு தாங்கன்னு வரேன். இந்த கருவாடு வராதுங்கிறீங்க. தண்ணியிலேயே வளர்த்தினா போதும். சரி ரைட் ஓகே. சுடுதண்ணில் வளர்த்தினா சீக்கிரம் கருவாடு இதாகி போயிடும். உடஞ்சி போயிடலாம். அடுத்தது கத்திரிக்காய். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. போடுங்க அப்படியே கத்திரிக்காய் அள்ளி போடுங்க. கத்திரிக்காய் போடு. பெருங்காயம். பெருங்காயமா? ஆ அடிப்பிடிக்கிறதுக்கோசரம் தண்ணியா? அடிப்பிடிக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றிட்டோம்னா அடிப்பிடிக்காது. அடுத்து மஞ்சத்தூள் வைக்கும். கறி மசாலாவா?
குழம்பு மசாலா சாம்பார் லைட்டாக மல்லிப்பொடி பொடி வேகட்டும் கொஞ்ச நேரம். அதனால வேகணும். கொஞ்ச நேரம் நல்லா தக்காளி இதெல்லாம் வெந்தாட்டி புளியை கரைச்சி ஊற்றி இறங்கும் போது தான் இதை கருவாடு போடும். அதாவது குழம்பு இறக்குற கண்டிஷன் ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் கருவாடு போடும். அதுக்கு முன்னாடி கருவாடு போடக்கூடாது. சரி, அதனால வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் வேகட்டா கத்திரிக்காயும் உருளைக்கிழங்குலாம் வெந்துடும். இந்த வாட்டி புளியை கரைச்சி ஊற்றும். புளியை கரைச்சி ஊற்றி கருவாடு போட்டோம்னா சரி டைம் கருவாட்டு குழம்பு ரெடி. கருவாடு அலசுறீங்களா? கருவாடு அலசுற, புளி கரைசுற, காய் வந்தோடனே கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கு வெந்த உடனே புளியை கரைச்சி ஊற்றி அப்படியே அப்புறமேட்டுக்கு வெந்த நல்லா கொதிஞ்ச வாட்டி நல்லா கொதிக்கணும். கொதி விட்டு அப்புறமேட்டுக்கு தான் கருவாடு போடணும். கருவாடு போட ஒரு 5 நிமிஷத்துல குழம்பு இறக்கிடுவோம். சரி, ரைட். இறக்கிட்டோம்னா கருவாடு வந்து அந்த சூட்லேயே கருவாடு வந்துடும். சரி சரி, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பாடு செஞ்சுட்டு சாப்பிட்டு வண்டி எடுத்துட்டு இப்போ லோடு எடுத்து போயிடாரு. ஆமாம், அது கம்பெனிக்கே போயிடலாம். நைட்டா நாளைக்கு ஏற்றி விட்டுருவானுங்க. அப்படி நாளைக்கு போயிடும். புளி தண்ணியா? நல்லா கொதி விட்டு கருவாடு போட்டோம்னா அப்படியே இறக்கணும். நல்லா கொதிட்டோம். ஒரு 5 நிமிஷம் இறக்கணும்னா சரியா இருக்கும். 5 நிமிஷத்துல இறக்குனா சரியா இருக்குமா? சரி, கருவாடு வந்து கருவாடோட ஸ்மெல் வரும்லப்பா. அது என்னன்னா அந்த வாசனை ஸ்மெல் ஓகே, அது பேட் ஸ்மெல் மாதிரி. பேட் ஸ்மெல்லாம் வராதுங்க, இந்த கருவாடுல வராது. நான் சாப்பிட்டு சமைச்சு நிறைய டைம் சமைச்சு வச்சிருக்கேன். ரைட், ஓகே சொல்றீங்க. 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாமா? சரி, 5 நிமிஷம் வச்சு இறக்கிடலாம். ரெடி, இறக்கிடலாமா? இறக்குறீங்களா? இறக்கலாம்.
சரி ரெடிங்களா? அதான் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஏதோ இருக்கட்டுமேப்பா. இல்லை இல்லை சரியா இருக்கு. சரியா இருக்குங்கிறீங்களா? அதெல்லாம் சரியா இருக்கு. ஒரு கருவாடு கரைஞ்சே போயிடும். போட்ட கருவாடு இல்லைப்பா, கொஞ்சம் கருவாட்டில் அந்த குழம்போட எசன்ஸ் பதமெல்லாம் இறங்க அதெல்லாம் இறங்கிடுது. இப்போ இறக்கி வைக்கிறோம் இல்லையா, சூட்டில் இறக்கி வைக்கிறோம்ல, இந்த சூட்டோட சூட்டாவே இறங்கிடும். சரி ரைட். அதுக்குள்ளே இறங்கிடும். சரி ரைட். அடுத்து கருவாடு குழம்பு எந்திரிச்சு எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவாட்டு குழம்பா ருசி ஏத்துற சாப்பாடு எப்பவும் போல தான். சாப்பாடு வந்தோடனே அடுத்து நேற்று வச்ச ரசம் இருக்கு. அந்த ரசத்தை அப்படியே சாப்பிட்டுக்க வேண்டியதான். சூடு பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். இங்கப்பா கருவாடையே காணா. கருவாடு இருக்குதுமா? இருக்கா? என்ன கருவாடு? கருவாடு போட்டுறேன். கருவாட்டு குழம்பு தான். நல்லா சுடுது. சுடுது இன்னமும்? செஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். குழம்பு வச்சு 1 மணி நேரம் இருக்கும். இன்னமும் சுடுது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குங்களா? அப்படியே அந்த கருவாடு சூப்பராக இருக்குது. எடுத்து கருவாடு எடுத்து கடிச்சு பாருங்க. அருமையா? அதெல்லாம் நல்லா இருக்கு. வீடியோக்காக சொல்ல, குழம்பு உண்மையாலுமே கருவாட்டு குழம்பு நல்லா இருக்கு. நீங்களும் அதே மாதிரி சமைச்சு செஞ்சு சாப்பிடுங்க. ஒருவேளை சாப்பிடுங்க. ஓகே ஓகே, தேங்க்ஸ். முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ.